இன்னைக்கு வந்துட்டு நான் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்காக வந்தேன். நாளைக்கு வந்துட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எப்பயுமே சின்ன பிள்ளை இருந்துட்டு எனக்கு ஒரு ஆசை, மாடு வச்சுட்டாங்க, மாடை வளர்த்த ஆளுங்க, மாடு மேல ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா அதோட வீரம், அதோட அறிவு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்கும். நான் ஆர்மியில் இருக்கும்போது வர்றதுக்கு முன்னாடி மாடு தான் மேய்ச்சேன். இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்ற காரணம் இது ஒரு லட்சுமி ஸ்ரீதேவி தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை வழிபடுற மாதிரி தான் எனக்கு அந்த தெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் வந்தேன், அங்கிருந்து 25 கிலோமீட்டர் அவனியாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது டியூட்டி கிடைச்சாலும் கிடைக்கும். மீனாட்சி கோயில் ஆர்மி ஆஃபீஸர் வருவாங்க எடுத்து போறதுக்கு, அதனால ரெடியா இருந்தேன். ஸ்டாண்ட் பைன்னு சொல்லுவாங்க, ரெடியா இருந்து இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேன். ஆக்சுவலா சோசியல் மீடியாவில் இந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மீடியாவை. இந்த ஆர்மி ட்ரெஸ்ல இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துருச்சு, மீனாட்சி அம்மன் டியூட்டி நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்தாலும் வருந்த ஒரு ஐடியாவில் நான் ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். சார், நான் சொந்த ஊர் வந்துட்டு ராமநாதபுரம் கமிதி சார், அவனியாபுரத்தில் செட்டில்மெண்ட். கமிதி பக்கத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு பாப்பாங்க ஊராட்சி மன்றத்தில் இருக்கார். லட்சுமி நாமணின்னு சொல்லிட்டு 15 வருஷம் அப்பா தான். அவர் நல்ல சேவை செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்த ஆள் தான் நான் இங்கே வந்து மாடு வச்சு நாங்கள் பெரிய ஆள் ஆயிருக்கோம். மாடை வச்சு தான் எங்கள் லைஃப். அதனால அந்த மாடு தான் எனக்கு ஒரு சாமி. அது இப்போ வந்து மதுரையில் 2 கேர்ள்ஸ் பட்டாலின்னு சொல்லுவாங்க, ஆர்மி என்சிசி குரூப்ல இருக்கேன் நான். மற்றபடி என்னுடைய பையன்களை சுற்றி காமிக்க எனக்கு ஒரு ஆசை, அதுக்காக வந்தேன். ரொம்ப நன்றி. என் பேர் சௌமியா. இந்த ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு எப்பவுமே நடக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இப்படி நடக்காது, நல்லா ஜாலியா இருக்கும். டிராக்டர் வண்டியில தான் நாங்கெல்லாம் பார்ப்போம். இப்பதான் இப்படி பேரிகார்ட் எல்லாம் போட்டு இது பண்றாங்களே, அதனால. இங்க கோயில் மாடு தான், இங்க காளியம்மன் கோயில் மாடு தான். அது இங்க தெருவில் இருக்கவங்க எல்லாருமே வளர்க்குறோம். நாங்க தனியாலாம் ஸ்பெஷலாலாம் வளர்க்குறோம். வருஷத்தை விட டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஃப்ரீயா பார்த்தோம், இப்ப வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. நாங்களே உள்ள போக முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு இதுவா இருக்கு, ரஷ்ஷா இருக்கு ஒரே.